வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டே 5 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்றைக்கி வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீட்டில் எழுந்திரிச்சதுமே ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் டிவியை பார்த்துட்டு ஜாலியாக அந்த டீயவும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னமோ தெரில, காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு செம்ம லேட்டு, 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இங்கே நம்ம ப்ரொடக்டிவிட்டி மிஸ் ஆயிருமோங்கிற பயத்திலேயே போய் நேரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா சுட்ட அடை தோசையை சாப்பிட்டேன். மெல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. அடுத்த வேலையாக நேற்று மிச்சம் வச்ச ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணால், தம்பி உன் அட்டெம்ப்ட் நேற்றே முடிஞ்சிருச்சு, 15 நாள் கழிச்சு வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே சரியான டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். சரி, நம்ம பேட்சுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராப்ளமாச்சும் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா அந்த லிங்க்கும் க்ளோஸ். அதனால் வேறு பேட்சுக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேறு நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணு அப்படின்னாங்க. அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி ரசமும் மீனும் சாப்பிட்டு முடிச்சு. இன்றைக்கி மார்க் டெஸ்ட் இருக்குன்னு ஒரு கம்பெனிலேருந்து மெயில் வந்துச்சு. ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி அந்த மார்க் டெஸ்ட்டையும் கரெக்டாக முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆச்சு, டீ குடிக்கிறது வீடியோ எடுக்கமா. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் கடலக்கொட்டையை வறுக்கலான்னு வறுத்து பாத்திரத்தை ஃபுல்லாக தீச்சிட்டேன். எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே கழுவி வைக்கணும், இல்லைனா நான் காலி. பாத்திரத்தை மட்டும் தான் தீச்சேன் அப்படின்னு பார்த்தா கடலக்கொட்டையும் ஃபுல்லாக தீச்சு வச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்னு வெளியே வந்தேன். நான் யோகா மேட்டை பார்த்ததும் தலைகீழாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று கீழே வந்து அடியும் வாங்கிட்டேன். சரி, இன்னைக்கு ஜிம்முக்கு தான் போல, அட்லீஸ்ட் பாடி வெயிட் வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ராக் போஸும் க்ரோ போஸும் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்துச்சு. அப்படியே ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், கீழே வந்துட்டேன். அப்புறம் வறுத்த வேர்க்கடலை நல்லா ஆறி போயிருக்கும், போய் சாப்பிடலான்னு நல்லா தோலை உழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு ஹாலில் வந்து உட்காந்தேன். ஒரு நல்ல படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்படியே போன வேலைக்கு ஆகாது, ஏதோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பக்கத்தில் துணியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மடிச்சு வச்சிட்டேன். அப்புறம் நைட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வழக்கம் போல சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நல்லா டின்னரை சாப்பிட்டு இப்போ போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ்ல சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.